ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல சைனா பிளே ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க ஐடி தி ஃபேக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படம். இதோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் இப்போ அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா லவ்வபிளா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட போட்டோ மார்பிங் பண்ணி நம்ம ஹீரோக்கே அனுப்புறாங்க. அது ஊர் ஃபுல்லா ஸ்ப்ரெட்டும் ஆகுது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. அவங்க ஒய்ஃபை போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. அதையும் தாண்டி இதெல்லாம் பண்ணது யாரு, எதுக்காக இதை பண்ணாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஒரு போட்டோ வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுது, அதுவும் இன்னைக்கு இன்டர்நெட் இப்படி வளர்ந்துருக்க டைம்ல ஒரு போட்டோ கிடைச்சு அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு, அது எவ்வளவு பெரிய மார்க்கெட் அப்படின்ற மாதிரி அதை பத்தியும் பேசியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை சொல்லி அவனை நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. மற்றபடி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமோட்டோகிராஃபில ஓகேவா இருக்கு. பிஜிஎம் நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. எடிட்டிங் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பயங்கரமா கோட்ட விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்து அதை எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ணாம ஒரு ஓகேவான ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா இருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.